இன்றைய இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைக்கின்றார். அழைத்து அவர்களை தம்மோடு இருக்குமாறு அவர் பணிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் பின்பற்றினார்கள். பின்பற்றி எல்லோருமே அவருடைய சீடர்களாக மாறவில்லை. ஒரு காலகட்டத்திலே, ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசுவை விட்டு சென்று விட்டார்கள். மீதி இருந்தவர்கள் மட்டுமே ஆண்டவர் இயேசுவோடு இருந்து திருத்துதர்கள் என்ற பெயரையும் பெற்றார்கள். அவருடைய உண்மையான சீடர்களாகவும் வாழ்ந்தார்கள். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்தது எதற்காக என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பானது வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த அழைப்பை ஏற்கின்ற ஒவ்வொருவரும் முதலிலே அவர்கள் நன்மை அடைகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்தார். இந்த அழைப்பால் முதலிலே நன்மையை பெற்றவர்கள், அழைக்க பெற்ற அவர்கள்தான். யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய குரலுக்கு செவி கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினார்களோ அவர்கள் அனைவருமே நன்மை அடைந்தார்கள். அவர்கள் அனைவருமே மனமாற்றத்தை பெற்றார்கள். அவர்களும் அவர்களுடைய சுற்றி இருந்தவர்களுக்கும் நன்மை உண்டாகியது. இதை நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கேயுவை அழைத்த பொழுது சக்கேயு ஆண்டவர் இயேசுனுடைய அழைப்பு ஏற்று அவரை பின்தொடர்ந்து வந்த உடனேயே அவர் நலம் பெறுகிறார். அவர் ஒரு மாற்றம் பெறுகிறார், புதிய வாழ்வை பெறுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து சொல்லுகின்றார், இதோ இன்றே மீட்பு உம்முடைய இல்லத்திற்கு வந்துவிட்டது என்று குறிப்பிடுகின்றார். ஆக அந்த அழைப்பை ஏற்ற பொழுது சக்கேயு மீட்பு பெறுகின்றார். அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயுவை அழைக்கின்ற பொழுது மத்தேயு தான் செய்து கொண்டிருந்த எல்லா விதமான அந்த வேலைகளையும் விட்டுவிட்டு, வரி தண்டுபவராக இருந்த அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்கின்றார். பின்தொடர்கின்ற அவர் ஒரு புனிதராக மாறுகின்றார். கடவுளுடைய ஒரு உண்மையான சீடராகவும் மாறுகின்றார். ஆக அழைப்பை ஏற்கின்ற ஒவ்வொருவருமே மாற்றம் பெற்று அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நன்மை அவர்கள் தான் முதலிலே அனுபவிக்கிறார்கள். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைத்தையும் இழந்து விடுகிறார்கள். அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 22வது வசனங்கள் வரை உள்ள நிகழ்வை நாம் வாசித்தோம் என்றால் நன்றாக புரியும். ஒரு பணக்கார இளைஞன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் இயேசுவை வந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்கின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை கூர்ந்து நோக்கிவிட்டு அவனை பார்த்து சொல்லுகின்றான், நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நீ கட்டளைகள் அனைத்தையும் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனே அந்த இளைஞன் சொல்லுகின்றான், என் வாழ்நாள் முழுவதும் நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து விட்டேன் என்று சொல்லுகின்றான். உடனே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இன்னும் ஒன்று உனக்கு குறைபடுகின்றது. உன்னுடைய செல்வங்களை எல்லாம் நீ விற்றுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்றார். அங்கே அந்த அழைப்பானது கொடுக்கப்படுகின்றது. உன்னுடைய செல்வங்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்றார். உடனே அந்த இளைஞன் அங்கிருந்து சென்று விடுகிறான். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றவில்லை, மீண்டும் அவரிடத்திலே வரவில்லை. அவன் கேட்ட முதல் கேள்வியை நீங்கள் முதலிலே கருத்தில் கொள்ள வேண்டும். நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரை அவன் பின்பற்ற வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அவருடைய அழைப்பை ஏற்று அவரை பின்பற்றுகின்ற பொழுதுதான் நாம் அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆக நாம் அந்த அழைப்பை முதலில் ஏற்று அவரை பின்பற்றுகின்ற பொழுது நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை அழைத்து கொண்டுதான் இருக்கின்றார். அழைப்பை ஏற்று வருபவரோ வெகு சிலரே. திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். இது நான் உங்களுடைய கதவருகிலே நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன். யாராவது என் குரலுக்கு செவிசாய்த்து கதவை திறந்தால் நான் அவர்களோடு உள்ளே வந்து உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆக ஒவ்வொரு நாளும் நமக்கு அழைப்பு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நாம் அந்த அழைப்பை ஏற்கின்றோமா என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த திருப்பலியும் என்பது கூட ஆண்டவர் இயேசு அவர் பெற்றுக் கொடுத்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய அழைப்பு. அனைவருக்கும் இந்த அழைப்பானது கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அனைவரும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. யார் யாரெல்லாம் அழைப்பை ஏற்று வருகிறார்களோ அவர்கள் மீட்பின் பாதையிலே பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக திருப்பலி என்பதும் கூட ஒரு மிகப்பெரிய அழைப்பு. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது நாம் இறைவனுக்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளாக வாழுகின்றோம், அவருடைய சீடனாக வாழுகின்றோம். நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நாம் முற்படுகின்றோம். ஆமேன்.